லேட் நைட்லலாம் கால் வந்தது. சில பேர் வந்து அம்மா நீ அம்மா நீ அம்மா அப்படிங்கும்போது எனக்கு அது இன்னுமே ஆக்வர்டாக இருந்துச்சு. நீங்கள் ஏன் இவ்வளோ உரிமையாக பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் இப்படி இது பண்ணுறீங்க, அம்மாலாம் கூப்பிடாதீங்கப்பா அக்கான்னு கூப்பிடுங்க, இந்த மாதிரிலாம். அப்போ நீ அழுதுக்கு பொய்யா? நல்லா இருக்கிற பெண்கள் கிட்டக்கே தவறாக நடந்துக்கிற உலகம் என்கிட்டக்கும் அப்படிதான் ஆச்சு. ஸோ தெரிஞ்சவங்க அந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணும்போது இங்கே தொடுறது அப்படிலாம் பண்ணினும் போது அந்த இடத்துல ஒரு பையன் வந்து வேகமாக வண்டியில் வந்து என்னை பிளாக் பண்ணாங்க. மார்க்கெட் பண்ணிட்டு நான் பயந்துட்டேன். கை கொடுங்க இப்படின்னு நான் இல்லை கையை கொடுங்க சரி கையை கொடுத்தேன். கையை எந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த 6 மாதம் அந்த ஜாப்ல இருந்தேன். அந்த 6 மாதமும் நரகமாக இருந்தது. எனக்கு கிட்டக்க வந்துட்டு இப்படி ஓனரே அப்பா கிட்டக்க சொல்ல முடியாது. சொன்னும் போதுமே அப்பா வந்து நீ ஒழுங்காக இருந்துக்கோ, ஏன்னா அப்பா ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார், கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல. எவ்வளோ தூரம் அவர்கிட்ட சொல்ல முடியும்? எனக்கு சப்போர்ட் ஃபோனில் வந்து இன்டர்வியூக்கு வாங்கம்பாங்க, நான் சொல்லிடுவேன் இந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் உங்களுக்கு ஓகேவான், சரி நீங்கள் வாங்க அப்படின்ட்டுருவாங்க. நானும் போவேன், பார்த்துட்டு நாங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிடுறோம். நான் தான் ஃபிசிக்கலி சேலஞ்சுட்டு சொன்னேன், சொல்லிட்டு தான் வந்தேன். அப்புறம் ஏன் இந்த மாதிரி இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு பார்த்துட்டு உங்களை சேர்க்கலான்னு இருந்தேன். அப்போது எனக்கு எவ்வளோ ஒருத்தரை நம்பினேன், அவர் லைஃப் லாங் என் கூடயே வருவாருன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில அவர் விட்டுட்டு போவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி நமக்கும் ஒரு ஆள் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அழுக வரும். Milky Mist Cow Ghee. Taste the best. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. Let's go holidays. Travel beyond boundaries. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் ஒரு ஷோவில் வந்திருப்பீங்கல்ல, உண்மை வெல்லும் ஷோவில் வந்திருப்பீங்க. அப்போ வந்து சொன்னீங்க இந்த மாதிரி ஐ வாண்ட் டு வெண்ட் அவுட் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? எல்லாமே ஓகேவா? அந்த ஸ்டேட்லேருந்து வந்தாச்சா? எப்படி இருக்கீங்க கீதாஞ்சலி? இப்போ நல்லா இருக்கேன். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இந்த ஷோ பார்த்துட்டு என் கூட வந்து இன்ட்ராக்ட் ஆனாங்க. நீ ஏன் தனியாக இருக்க, நாங்களாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட திரும்பவும் வந்து பேசிட்டு, நான் தான் அவங்கள விட்டு விலகி இருந்தேன். என்னோட நிலைமை இப்படி இருக்கே அப்படிங்கிறதுனால யாரோட கான்டாக்ட்ஸும் இல்லாமல் தனியாகவே இருந்தேன். இப்போ அவங்க எல்லாருமே வந்து என் கூடயே இருந்து என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துக்குமே என் கூடயே இருக்காங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. யாரெல்லாம் பேச ஆரம்பிச்சா? நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல, எனக்கு அந்த டைம்ல வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என் கூட பேசல, நான் வந்து தனியா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க. யாருமே பேசலன்னா நான் யார் கூடயும் பேசல. நான் தான் எல்லார் கூடயும் பேசுறதுக்கு ரொம்ப தயக்கப்பட்டுக்கிட்டு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். ஸோ என் கூட படித்தவங்க இந்த ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருங்களா ஃபோன் பண்ண ஆரம்பித்தாங்க. என் ஸ்கூல் குரூப்பில் ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆல்ரெடி இருந்தேன், ஹஸ்பண்டோடு இருந்த வரைக்கும் அந்த ஸ்கூல் குரூப்பில் இருந்துட்டு இருந்தேன். அவர் அந்த எங்களுக்குள்ள அந்த இது கேப் வந்து எங்களுக்குள்ள அவர் அந்த மாதிரிலாம் நடந்ததுலேருந்து நான் அவங்கள விட்டு சரி நமக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு நான் ஒதுங்கி வந்துட்டேன். நீங்களா சூஸ் பண்ணினது தனிமையா இருக்கணும்ன்றது? தனிமைன்னு சொல்றதை விட ஒரு வெறுப்புல நமக்கு யாருமே வேண்டாம். அது மட்டும் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆப்வியஸ்லி நம்ம நினைப்போம்ல, எல்லாரும் நல்லா இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கோம், நம்ம போய் அங்கே நின்று அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு எனக்கு நானே அந்த ஒரு யோசனையை வளர்த்துக்கிட்டேன். ஸோ அதனால நான் தனியாக எல்லாரும் விட்டு விலகிட்டேன். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்துட்டு அப்புறம் என்னோட 2 ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை வந்து உனக்கு நான் இல்லையா, நாங்கள் 2 பேரும் இல்லையா, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு இப்போது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்த ஷோக்குமே இவன் கரெக்டாக பேசணும், இப்படி பேசு அப்படின்னு நல்லா இது பண்ணி நீ போ தைரியம் சொல்லி அனுப்பினதே அவங்க 2 பேரும் தான். நான் முதல்ல தயங்கினேன், நீ போய் பேசிட்டு வா அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு. அந்த ஷோக்கு அப்புறம் உங்களுக்கு லைஃப் மாறி இருக்காங்க? நீங்கள் அந்த செஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணீங்களா? செஷன்ஸில் எதுவும் அட்டன் பண்ணலை. அவங்களுக்கு கால் பண்ணேன். ஒரு 2 தடவை வந்து அவங்க எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. 2 தடவை 3 தடவை கொடுத்தாங்க. டிப்ரெஷனால் ரொம்ப இடையில ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். ரொம்ப அழுக. என்னாச்சு? எதனால? இல்லை, என் ஹஸ்பண்டோட தாட் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் எனக்கு. அவர் என்னால் எப்பவுமே வரும், ஆனால் இப்போது வந்து டிப்ரெஷன் அளவுக்கு போகிறதில்ல.
இடையில அவரோட எண்ணங்கள் வரும்போது சில விஷயங்களை என்னால ஹேண்டில் பண்ண முடியாம ரொம்ப ஆம், ஆ, திகைச்சிட்டு ரொம்ப எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாமலாம் இருந்தேன். ஒரு சில ப்ரப்போசல் வந்தது. ஓகே. அது ஷோக்கு அப்புறம் வந்துச்சா? ஷோக்கு அப்புறம் எனக்கு அதெல்லாம் புதுசா இருந்தது. ஆ. ஸோ இத்தனை வயசுக்கு அப்புறம் இது மாதிரிலாம் வருதே அப்படின்னு எனக்கு ஒரு கஷ்டமா இருந்தது. இன்ஸ்டாலாம் நான் வந்து இந்த ஷோக்கு அப்புறம் தான் ஆக்டிவ் ஆனேன். ஆமா. ஏன்னா அது என்ன என்கேஜ் பண்றதுக்காக. நான் நம்ம எங்கேஜிங்கா ஆமா வச்சுக்கணும் எங்கேஜிங்க அப்படின்றதுக்காக. வீட்டுக்கு போயிட்டு சும்மா சாப்பிட்டோமா படுத்தோமா இல்லாம எனக்குள்ள என்ன டேலண்ட் ஏதாவது இருக்கான்னு என்ன நானே வந்து அனலைஸ் பண்ணி அது போடுறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மை தான் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த சோஷியல் மீடியாவை. ஸோ அது அது வந்து மற்றவங்க பார்வைக்கு தவறா தெரியுது. அது அப்படியா? ஆமா ஆ. நிறைய பேர் பலவிதமா பேசுறாங்க. அதை பத்தி நான் அதை கடந்து வந்துடுறேன். ஓகே. பட் சில பேர் நேரா பார்க்கும்போது பார்க்குறாங்க இல்லையா, அப்போ அவங்க நம்ம கிட்ட இன்ட்ராக்ட் ஆகுறது வந்து ஏதோ நான் சொன்னது எல்லாரும் அன்பா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்காக வந்து துணை வேணும்னு நான் ஆசைப்படல. எனக்கு துணை அது வேற இது வேற. வேற. எல்லாரும் வந்து நீங்க அப்படி வந்து அப்ரோச் பண்றாங்க. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இஃப் யூ டோன்ட் என்ன மாதிரி அப்ரோச் வந்துச்சு? லைக் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்துச்சா? என்ன மாதிரி வந்துச்சு அது சொல்ல முடியுமா? லாஸ்ட் வீக் இந்த ஷோ வரதுக்கு முன்னாடி சாட்டர்டே அன்னைக்கு சண்டே ஷோ வந்தது. சாட்டர்டே அன்னைக்கு என்னோட வீட்டு பக்கம் மார்க்கெட் சைடு நான் போயிட்டு இருந்தேன் வண்டியில. ஒரு ஒரு பையன் வந்து வேகமா வண்டியில வந்து என்ன பிளாக் பண்ணாங்க. மார்க்கெட் அந்த சைடு ஃபுல்லா நிறைய ஜனம்லாம் இருக்கும். அங்கேயே வந்து என் வண்டியை அப்படியே பிளாக் பண்ணாங்க. பண்ணிட்டு நான் பயந்துட்டேன். என்னது அப்படின்னு கேட்டபோது நீங்க சொல்லுவதெல்லாம் உண்மையில வந்தீங்கல்ல அப்படின்னு அந்த ஷோ நேமே மாத்தி எல்லாருமே அப்படிதான் கேக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி மாத்தி கேட்டுட்டு ஆமா அப்படின்னு உங்களோட மிகப்பெரிய ஃபேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய தடவை இங்கே பார்த்துருக்கேன், ஆனால் பேச முடியல, இன்னைக்கு எப்படியாவது பேசணுங்கிறதுக்காக நான் ரொம்ப தூரத்துலேருந்து நான் சேஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு. சரி சந்தோஷம் அப்படின்னு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் எல்லாரும் இருக்கோம். ஓகே தம்பி அப்படின்னு. தம்பிலாம் கூப்பிடாதீங்க, நானும் டிவர்ஸி தான். ஓகே. நான் வந்து கல்யாணம் பண்ணி டிவர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு என்ன தம்பி கூப்பிடாதீங்க, கை கொடுங்க கை கொடுங்க இப்படின்னு. நான் இல்லை கையை கொடுங்க கையை கொடுங்க. சரி கையை கொடுத்தேன். ரோடா இருக்கே இருந்தாலும் பரவாயில்ல, நாகரிகம் கை கொடுக்குறாங்க கொடுக்கறது அந்த மாதிரி. 2-3 தடவை கையை கொடு கையை விடுங்க அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் நிறைய கொடுக்கணும் நிறைய எனக்கு எல்லாமே இருக்குங்க, எனக்கு நான் எதுவும் வேணுங்கிறதுக்காக நான் சேனலுக்கு போகல, எனக்கு அன்பு அன்பு வேணும், என்ன என்ன வந்து எல்லார் கூடயும் நான் வந்து எல்லார் கூடயும் நல்லா பழகணும், சகஜமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போனேனே தவிர வேற எதுக்காகவும் போல அப்படின்னு. இல்ல என்கிட்ட நிறைய இருக்கு அன்பு, என்னால அன்பு நிறைய கொடுக்க முடியும், நான் உங்களுக்கு அடிமையா இருப்பேன், நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் ஞாபகத்திலேயே நீங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்க, அவரோட ஞாபகம் அவர் மேல அவ்வளோ அன்பா இருக்கேன்னு சொன்னேன். ஆமா இன்னமும் அவர் மேல மட்டும்தான் அன்பா இருக்கேன், அவர் ஞாபகத்துல மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு. இதே நீங்க எந்த அளவுக்கு அன்பு காட்டினீங்களோ அதே அன்பை, அதை விட அன்பை உங்களுக்கு யாராவது கொடுக்க வந்தா அதை தயவு செஞ்சு நீங்க அக்செப்ட் பண்ணணும், நீங்க மறுத்துடக்கூடாது, தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணணும், நான் ஒரு டிவோர்ஸி அப்படின்னு. ஓகே தம்பி தம்பி சொல்லாதீங்க, நீங்க இங்கதான் என் சூப் கடை இருக்கு. ஓ அந்த மார்க்கெட்ல கடை வச்சிருக்காங்க ரெகுலரா உங்களை பாப்பாங்க. ஆமா எனக்கு தெரியாது, நீங்க என் பின்னாடியே வாங்க, பரவாயில்ல நான் வீட்டுக்கு போகணும், பரவாயில்ல நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். இப்போ இந்த மாதிரி பரவாயில்லன்னு இப்போ நான் வந்து ஹேண்டில் பண்றேன். இதுக்கு முன்னாடி 6 months பிஃபோர் இந்த ஷோ வந்த போது இதே மாதிரி நிறைய வந்தது எனக்கு ப்ரப்போசல். அப்போ உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருந்தேன். எனக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, இது கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும் சொல்றது. எனக்கு புரியுது, ஏன்னா நீங்க வந்து ஒரு அன்பு வேண்டிதான் அந்த ஷோக்காக போனீங்க, ஆனா அது இப்படி திரும்புன்றது நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல. அந்த மாதிரி ஆச்சு. எனக்கு அப்போல்லாம் இன்ஸ்டா யூஸ் பண்ண தெரியாது. ஸோ எல்லாருக்கும் அக்செப்ட் தெரியாம இது பண்ணியிருந்தில்ல. அப்போ லேட் நைட்ல எல்லாம் கால் வந்தது. அப்போ கால் வந்து அம்மா அம்மா இப்போ ப்ரப்போசலுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சில பேர் வந்து அம்மா நீ அம்மா நீ அம்மா அப்படிங்கும்போது எனக்கு அது இன்னுமே ஆக்வர்டா இருந்துச்சு. அம்மா அம்மா நான் சொல்லுவேன், அம்மாங்கிறது ஒருத்தரா தான் இருக்க முடியும்,
நான் அக்காவா இருப்பேன் எல்லாருக்கும். அம்மாவால இருக்க முடியாது. உனக்கு உங்க அம்மா இருக்காங்கல்லம்மா, நீ உங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிடு, என்ன அம்மான்னு கூப்பிடாது. இப்பவுமே அம்மான்னு யாராவது கூப்பிட்டா அம்மான்னு கூப்பிடாதீங்க. ஓகே, இது யார் கேக்குறா? ஜென்ஸ் கேக்குறாங்க. ஜென்ஸுமே மோஸ்ட்லி ஜென்ஸ் தான். ஓகே. அம்மா அம்மான்னு ஒரு ஒரு பையன் என்ன வந்து, அம்மா நீ வந்து ஏன் அழுத, அம்மா நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா, உரிமையா? ஓகே, நீங்க ஏன் இவ்வளோ உரிமையா பேசுறீங்க, நீங்க ஏன் இப்படி இது பண்றீங்க, அம்மாலாம் கூப்பிடாதீங்கப்பா, அக்கான்னு கூப்பிடுங்க. இந்த மாதிரிலாம். அப்போ நீ அழுததுக்கு பொய்யா, நீ பேசிட்டு பொய்யா? இது என்ன, இது நியாயமா இருக்கு? ராத்திரி 10:30 மணி இன்ஸ்டால கால் வருது. நான் தெரியாம அட்டென்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிட்டேன். திரும்ப 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 கண்டினியூஸா கால் வந்தது. அப்புறம் பிளாக் பண்ணிட்டேன். ஆனாலும் அதுல இருந்து என்னால வெளியில வர முடியல. உட்கார்ந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தேன் பயங்கரமா. அது ஸ்டார்டிங்ல சொல்றேன், இப்போ இல்ல. புரியுது. 6 months முன்னாடி அந்த ஷோக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள். ஆமா. அப்போ என் ஃப்ரெண்டு, நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், அதுல ஒரு ஃப்ரெண்டு தான் நைட்லாம் எனக்கு பேசி எனக்கு வந்து அதுல இருந்து கொண்டு வந்து, நீ அதை இது யோசிக்காத. அதுக்கப்புறமா அவங்க சைக்காட்ரிக் மேம் அவங்க கிட்டக்கு இந்த விஷயத்த சொன்னேன். அவங்க எனக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்தாங்க, பேசினாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, நீ வந்து டிப்ரெஷன்னே சொல்லாத, அந்த வேர்ட் யூஸ் பண்ணாத, நீ டிப்ரெஷன் கிடையாது, ஏதோ ஒன்றுத்துக்காக நீ வந்து ஏங்குற, ஸோ அது டிப்ரெஷன் இல்லை அப்படின்னாங்க. ஸோ அவங்களும் வந்து 2-3 தடவை கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அதுக்கு மேலே எல்லாருக்குமே அந்த வேலைன்னு இருக்குல்ல, ஸோ என்ன சொல்கிறது, வி ஆர் லைக் கிளாக் ஒன்லி. அதனால அவங்க வந்து என்ன சரியா இது பண்ண முடியல. நானுமே அவங்க கிட்டக்க டச் வச்சுக்கல. ஒரு லாஸ்ட் மந்த் மட்டும் அவங்களுக்கு பேசினேன். லாஸ்ட் 2 months பிஃபோர் இதே மாதிரி கொஞ்சம் மைண்ட் டிப்ரெஸ்ட் ஆச்சு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போது வந்து சொன்னாங்க, தூக்கம் வரலை எனக்கு, மென்டலி ரொம்ப டிப்ரெஸ்டாக. ரொம்ப யோசிப்பீங்களோ நைட்டு? நிறைய. நைட்டு மட்டும் இல்லை, எப்பவுமே யோசிச்சுட்டு. என்ன யோசிப்பீங்க? இப்போ ஒரு வேலையில இருக்கீங்க, நைட்டு தூங்குறதுக்கு வேலையை பற்றி யோசிப்பேன், என்னென்ன இருக்கோ எல்லாமே யோசிப்பேன். மெயினாக ஹஸ்பண்டோட இருந்தது மைண்ட் ஓடிட்டே இருக்கும், தாட்ஸ் எப்பவுமே ஓடிட்டு இருக்கும். இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா அது ஒரு பக்கம் ஓடும், இப்பயும் ஓடிட்டு இருக்கு, எப்பவுமே ஓடுது. அது தனியா இருக்கதான் எனக்கு டிப்ரெஷன் அதிகமாச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய வெளியில வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். யாரும் இல்லைன்னா எப்படி நடந்துப்பாங்க, நல்லா இருக்கிற என்ன ட்ரீட் பண்ண விதம் சொல்றேன். நல்லா இருக்கிற பெண்கள் கிட்டக்கே தவறா நடந்துக்கிற உலகம். நான் அந்த ஷோல சொல்லியிருப்பீங்க. என் கிட்டக்கும் அப்படிதான் ஆச்சு, மிஸ்பிஹேவ் பண்றது. அப்பா அம்மா கூட இருந்த போதே அந்த மாதிரி நடந்தது. நான் சகிச்சுக்கிட்டு நான் வந்து இருந்தேன், வேற வழி இல்லாம ஒரு ஜாப்ல, வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல. ஸோ ஏன்னா எனக்கு வேலை முக்கியம், திடீர்னு வேலையை விட முடியாது. அப்பா அம்மா கூட இருக்கேன், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கேன்சர், ஸோ எப்படி வேலையை விட முடியும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் வந்து அப்பா இறந்தாரு. ஒரு மாசத்துல சரி வேலையை விட்டுடலாம், வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி தான் வேலையை விட்டேன். ஆனா வேலை இப்ப கிடைக்கல, வேலையை விட்டுட்டேன். ஏன்னா தனியா எங்க அம்மா வச்சாச்சு என்ன, இனிமே நான் யாருக்காக இது பண்ணணும்? வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து தனியா இருக்கோம், சரி கிடைக்கும் போது கிடைக்கட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம ரொம்ப இதுவா தேடலாம். அது வரைக்கும் ஸ்விக்கி, ரேப்பிடோ இந்த மாதிரி ஏதாவது ஓட்டி நம்ம சர்வை பண்ணிக்கலாம் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது ஜொமேட்டோ ஓட்டுவேன், ஸ்விக்கி, ரேப்பிடோ இதெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் தனியாக தான் இருப்பேன். அது இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். எந்த வேலைக்கு போகணும், ஃபோனில் வந்து இன்டர்வியூக்கு வாங்கம்பாங்க, நான் சொல்லிடுவேன் இந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், உங்களுக்கு ஓகேவான், சரி நீங்கள் வாங்க அப்படின்ட்டுருவாங்க. நானும் போவேன், பார்த்துட்டு நாங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிடுறோம். இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப லாங்லலாம் நான் சொல்கிறது, இந்த டி நகர், எனக்கு டி நகர்லாம் ரொம்ப லாங் தான், திருவேற்காடுலேருந்து டி நகர் லாங். ஸோ நான் அவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிகிட்டு போவேன், போயிட்டு மயிலாப்பூர், டி நகர் இங்கெல்லாம் போவேன். சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டுருவாங்க. பண்ணுறேன்னு சொன்னோன்னே நானும் கேட்பேன், இல்லைம்மா இப்போ முடியாது,
நீங்க என்ன இந்த reason மாதிரி சொல்லுவாங்க? பிசிக்கல் இந்த மாதிரி இருக்கிறது ஸ்டேர்ஸ் நாங்க வந்து எங்க ஹெட் கிட்ட ஃபோன் பண்ணி கேக்குறோம். நான் ஒருத்தங்க கிட்ட நான் தான் பிசிக்கலி சேலஞ்சுட்டு சொன்னேன். சொல்லிட்டு தான் வந்தேன். அப்புறம் ஏன் இந்த மாதிரி இல்ல நீங்க எந்த அளவுக்கு பிசிக்கலி சேலஞ்சுன்னு பார்த்துட்டு உங்களை சேர்க்கலான்னு இருந்தேன். அப்போ எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி போற இடத்துலலாம் அது மாதிரி பேசுறது. அப்புறம் தான் வந்து காட் கிரேஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜாப் கிடைச்சிது. அவங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி உங்க ஸ்ட்ரென்த் எது, வீக்னஸ் எது அப்படிங்க. என்னோட ஸ்ட்ரென்த் நான் சொன்னேன் என்னோட இந்த பிசிக்கலி சேலஞ்ச் இதுதான் என்னோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு. சூப்பர் ஆன்சர் அப்படின்னு. இப்ப இருக்கிற ஜாப் வந்து உங்களுக்கு நல்லா ட்ரீட் பண்றாங்க, நல்லா இருக்கு. இப்போ நல்லா டீம் மாறிட்டேன். ம். ஸோ அந்த டீம்லேயுமே நல்லா தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த புதுசா சேர்ந்தா எப்படி இருக்கும்? இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம புதுசா கல்யாணம் ஆகி போறோம்னா அந்த இடம் எல்லாமே நமக்கு புதுசா தானே இருக்கும். அந்த அவங்க மாதிரி, கிட்ட மிங்கிள் ஆகிற மாதிரி வேலையும் அதே மாதிரி தான். ம். ஒரு நாளைக்கு 8 hours அங்க இருக்கோம் நம்ம. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? ம். அவங்க அதாவது அவங்க எந்த எண்ணத்துல பேசுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம என்ன பேசுறோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா என்னோட இது நேச்சர் வேற. நான் அங்க எல்லாருமே வந்து நார்மல் பர்சன், நான் இந்த மாதிரி அப்படின்னு அப்போ நான் வந்து நீங்க நினைச்சிட்டு. ஏன்னா அப்போ நிறைய பேரோட ஒர்க் பண்ணாத ஒரு ரீசன், நிறைய இது பீப்புள் இருக்கிற இடத்துல நான் க்ரௌடா இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். ஸோ அதனால எனக்கு எல்லாருமே புதுசாகவும் அவங்க பேசுறது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இதுவாகவும் தெரிஞ்சுது. நம்மளை பத்தி பேசுறாங்களோ நம்மளை பத்தி பேசுறாங்களோ அப்படின்னு நினைக்க மாட்டேன். பேசினா பேசிட்டு போட்டோம், நல்லதோ கேட்டதோ அவங்க அவங்களுக்கு ஒரு டாபிக் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். அதை பத்தி யோசிக்க மாட்டேன். இப்ப என்கிட்டக்கே பேசுறாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஓ நீங்க இந்த அர்த்தத்துல தான் பேசுறீங்களா அப்படின்னு கேட்பேன். டைரக்டா அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா? ஓகே, என்னால பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கிறீங்க. அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு நினைச்சு எனக்கு ஒர்க் கொடுக்காம இருந்தப்போ புதுசா இருந்தா உடனே ஒர்க் கொடுக்க முடியாதுல்ல ஒரு மாசத்துல. ஸோ எனக்கு அது ஒர்க் கொடுக்கல அப்படிங்கும்போது அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது சொல்லும்போது இந்த மாதிரி பண்றீங்களா அப்படின்னு கேட்பேன். அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து அவங்கள வச்சுதான் பார்ப்பாங்களே தவிர என்ன வந்து ஸோ இந்த பொண்ணு இந்த நிலைமையில இருக்கிறதுனால அந்த பொண்ணு அப்படி பேசுறா அப்படின்னு பார்க்க மாட்டாங்கல்ல. நானுமே அப்படித்தானே பார்ப்பேன். ஸோ அதனால அவங்களுக்கு அந்த இடத்துல வித்தியாசமா இருக்கு. இது யார் மேலேயுமே தவறு கிடையாது. என்ன ஒண்ணு, இப்போ எனக்கு எது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா, இப்போ நான் ஏதாவது தப்பு பேசிட்டேன்னா அது மூவ் பண்ணிட்டு போக மாட்டாங்க, பேசாமலே இருக்கிறது. ஓகே, அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ அவங்க வேலையை பாக்குறாங்க, நான் என் வேலையை பாக்குறேன். நல்லா போயிட்டு இருக்கு, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. புரிஞ்சுக்கிட்டேன் நான். இப்போ இந்த சமீபத்தில் இந்த ஷோவில் வந்தப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க. அதில் ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்த விஷயம் என்னென்னா, நான் இப்படின்னு தெரிஞ்சும் என்னை நிறைய பேர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க? அந்த பர்சன் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, அழுவேன் நான். ஏன்னா இப்போ தெரியாதவங்க கிட்டக்கன்னாக்கா நம்ம திட்டிட்டு போயிடலாம். அது திட்டியிருக்கேன் நான், செருப்பால் அடிப்பேன்னு சொல்லியிருக்கேன். உங்கள் வீட்டில் அம்மா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கேன். அது நார்மலாக நம்ம கேட்குறது தான், இல்லைன்னா பிளாக் பண்ணிட்டு போயிடும். தெரிஞ்சவங்க நம்ம கிட்டக்க அந்த மாதிரி பண்ணும்போது அந்த இடத்த விட்டுட்டு நம்ம எப்படி வரணுங்கிறத மட்டும்தான் யோசிக்கணும். ஸோ தெரிஞ்சவங்க அந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணும்போது இங்கே தொடுறது அப்படிலாம் பண்ணினும் போது அந்த இடத்துல எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஐயோ வேலையும் முக்கியம், எந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த 6 மாதம் அந்த ஜாப்ல இருந்தேன். அந்த 6 மாதமும் நரகமா இருந்தது. எனக்கு வேற லைஃப் சூஸ் பண்ணிடலாமான்னு எனக்கு ஒரு எண்ணமே வந்தது. வேற லைஃப்னா வேற யாரையாவது, ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எதுக்கு நம்மளை பார்ப்பாங்க? எனக்கு ஆசைக்காக இல்லை, அவசியத்துக்காக, ஒரு சேஃப்டிக்காக எனக்கு அது ஒரு பயம் இருந்தது ரொம்ப. அப்ப எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ண எதுவுமே தெரியல. கிட்டக்க வந்துட்டு இப்படி ஓனரே நான் ஏன் போய் மறைக்கணும்?
ஸோ அங்கே உள்ள அங்கே நான் மட்டும்தான் லேடி, இன்னொருத்தவங்க இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னாக்க கிட்டக்கு வரமாட்டாங்க. ஆனால் உங்க கிட்டக்க எனக்கு கல்யாணம் ஆகி இருக்காங்க, அதனால என் கிட்டக்கு வரமாட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ எனக்கு இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்பா அப்பா கிட்டக்க சொல்ல முடியாது. சொன்னாலும் சொன்னும் போதுமே அப்பா வந்து நீ ஒழுங்கா இருந்துக்கோ. ஏன்னா அப்பா ட்ரீட்மெண்ட்ல இருந்தார், கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல. எவ்வளோ தூரம் அவர்கிட்ட சொல்ல முடியும்? எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லை. அப்போ எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறதுன்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு எனக்கு பாதி இது போயிடும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தேன். இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நேரம் சொன்னாலுமே வந்து நிறைய ப்ரப்போசல் வந்தாலுமே அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. அதுவும் டெய்லி காஃபி டீ குடிக்கிற மாதிரி தான் சொல்லி அதை தாண்டி போயிட்டே தான் இருக்கேன். அப்படியா, ஓகே தம்பி, அப்படியா, ஓகே அண்ணா, ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேன். அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் வரதில்லை. எனக்கு வயசாயிடுச்சுங்க, இதுக்கப்புறம் வந்தா என்ன வராட்டி என்ன. இல்ல இப்ப வீட்ல அம்மா இல்ல ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்து மறுமணம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு துணை தேவை அப்படி சொன்னது இல்ல? அப்பாவே தயங்கினார் என்கிட்ட அதை பத்தி பேச. ஸோ அது மாதிரி யாருமே இந்த மாதிரி என்னை கேட்கவும் இல்லை. கேட்டா அதுக்கு அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னு அவங்களுக்கே தெரியும். சும்மா விட மாட்டேன். ஓகே. எதனால நீங்க பர்சனலா எடுத்த சாய்ஸா வேண்டான்றது? ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல விமனுக்கு வந்து இப்போ கல்யாணம்ன்றது ஆசையை தாண்டி ஒரு சேஃப்டி, நமக்கு வந்து அது தேவைப்படுது அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க. தேவைன்னா பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே. எனக்கு தேவை இல்லை, எனக்கு நானே போதும். நான் எனக்கு வந்து பாதுகாப்பா இப்போ இருக்கேன், சரியா? என் மனசு முழுக்க ஒருத்தரை வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்காரு. அவர் கூட தான் நான் இப்போ வாழ்ந்துட்டும் இருக்கேன். இப்போ நான் வீட்டுக்கு போனோன்னே வெங்கட் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். தினமும் இப்போ நான் அதை பழகிக்கிட்டேன். ஓகே. ஸோ ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவர் கூடயே நான் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இன்னொரு பர்சன் என் லைஃப்குள்ளே என்ட்ரானா அவர் எப்படி என்ன அக்செப்ட் பண்ணிப்பார், நான் எப்படி அவரை அக்செப்ட் பண்ணிப்பேன்? செகண்ட் மேரேஜுங்கிறது அவங்களோட விருப்பம். அது வந்து அவங்கவுங்களோட சூழ்நிலை பொருத்தம். எனக்கு கொஞ்சம் கூட அதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஓகே. தேவை அப்படின்னாலுமே எனக்கு வேண்டான்னு தான் தோணுது. ஏன்னா இன்னைக்கு அது தேவைன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அதுக்கப்புறம் அதுவுமே எனக்கு வந்து நரகமாச்சுன்னா அதுக்கப்புறம் யார் என்னை காப்பாத்துறதுக்கு இருக்காங்க? உங்களுக்கு இப்போ ஒரு லைக் ரிலேஷன்ஷிப் மேல ஒரு பயம் இருக்கா இப்போ? வேண்டாம் அப்படின்னு. ரிலேஷன்ஷிப் உண்மையிலே நான் வந்து ஒருத்தரை நம்பினேன். அவர் லைஃப் லாங் என் கூடயே வருவாருன்னு நினச்சேன். அவரும் எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை தான் கொடுத்தாரு. சின்ன சின்ன அந்த இது இருந்தாலுமே, ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலுமே ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். ஆனால் கடைசியில் அவர் விட்டுட்டு போவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதில் உள்ள நம்பிக்கையே போயிடுச்சு. லவ் மேல நம்பிக்கை போயிடுச்சா? லவ் நான் உங்களை கூட தான் லவ் பண்ணுறேன். ஓகே. ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாங்க. அதில் என்ன ஆக போகுது? இப்போ எப்படி இருந்தாலுமே இப்போ ஒன்று சொல்கிறேன், இப்போது நான் கல்யாணம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அவரும் என் கூடயே வருவாருன்னு நினைச்சியும் நான் தனியாக போகிறேன், அவர் தனியாக போகிறாரு. எப்படியும் நான் போயிட்டேன்னா அவரும் வருவாரா பின்னாடியே? இல்லை அவர் போயிட்டாருன்னா நானும் பின்னாடியே போக முடியுமா? அப்பவும் தனியாக தானே இருப்பேன். அதுக்கு இப்போவே நான் தனியாக இருந்துட்டு போகிறேன். ப்ராக்டிக்கல் இது தானே, யாருமே கூட வர போகிறது இல்லைல்ல. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, உனக்கு கண்டிப்பா வந்து ஒரு பர்சன் தேவை, சப்போர்ட் பண்றதுக்கு தேவை. நம்ம மென்டலியுமே நீங்க டவுனா இருக்கிறப்போலாம் நம்மளுக்கு டெய்லி ரிலாக்ஸா பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவை. கண்டிப்பா நிறைய தேவை எனக்கு. நான் யோசிப்பேன், சீ நமக்கும் ஒரு ஆள் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், தோல் சாய ஒரு தோழன் இருந்தா, தோழி இருந்தா அப்படின்னு யோசிப்பேன். நமக்கு மட்டுமே அழுக வரும். யாருமே தனியா ரூம்ல தனியா இருப்பேன் வீட்டில். அப்போ சரி என்னடா லைஃப் அப்படின்னு யோசிக்க தோணும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த லைஃப் இது போர் அடிக்குதுன்னு சொல்லி அங்கே போயிட்டோன்னா அது இதோட மோசமாயிடுமே, வேணாம், அதுக்கு இதுவே பெட்டர் அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன், ஒரு ஷோலையுமே பார்த்தேன். உலகத்திலேயே மோசமான ஒரு மனுஷனுக்கு கொடுமையான விஷயம் எதுன்னா, காலையில் அவனே எழுந்து அவனே காஃபி போட்டு அவனே அதை குடிச்சு திரும்ப ராத்திரி வந்து காஃபி குடிச்சு சாப்பாடு செஞ்சு, ஆனால் அதை நான் லவ் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு.
நான் எனக்கு செய்யறேன், யார் யாருக்கோ செஞ்சுக்கிறதுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு நான் செய்யறேன். ஐ லவ் மை செல்ஃப். இதை விட வேற என்ன இருக்கு சொல்லுங்க? நான் என்ன ரொம்ப லவ் பண்றேங்க. அதனாலதான் என்ன இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஷோக்கு நான் போனேன். ஓகே, அது புரிஞ்சிச்சு. நீங்க அப்ப சொன்னீங்க, எனக்கு வந்து நான் பண்றது தப்பா இல்ல வந்து என்ன பாக்குற பார்வை அப்படி இருக்கான்றதே எனக்கு தெரியல, எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொல்லியிருப்பீங்க. நான் அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டேன். நான் பண்றது தப்பு, எங்க நான் சூசைட் பண்ணிடுவேணும்னு பயமா இருக்கு ஒரு கட்டத்துல. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆமா, நான் சூசைட் பண்ணிடலாமோன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் அவங்க ஷோ நான் டெய்லி பார்ப்பேன், மேடம் ஷோ இப்பவும் பார்த்துட்டு இருக்கேன். அது பார்க்கும்போது சரி இவங்க கிட்டக்கு போகலாமே, ஏன்னா எனக்கு ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ண யாருமே கிடையாது, எனக்கு நான் தான் பண்ணிக்கணும். டெய்லி சர்வே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டுருக்கு. இப்போ சைக்காட்ரிக்கெலாம் நான் போனேன்னா எவ்வளோ செலவாகும். அதனால தான் அந்த ஷோ நான் வந்து சூஸ் பண்ணேன். மனசு விட்டு பேசுறதுக்கும் உட்காந்து நம்ம கதையும் கேட்கறதுக்கு ஆள் வேணுமே. அதனால சரி போய் கொஞ்ச நேரம் அவங்கள போர் அடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே போயிட்டு என் கதையெல்லாம் கொட்டிட்டு எனக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமான்னு நினைச்சேன். அவங்க மூலியமா கிடைக்கல, ஆனா எப்படியோ கிடைச்சது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அது இது நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. ஏதோ ஒரு வழியில நமக்கு கிடைச்சா போதும்ல. இப்படிதான் கிடைக்கணும்ன்றது கிடையாது. நீங்க சைக்காட்ரிஸ்ட் மூலியமா வேணும்னு நினைச்சீங்க, ஆனா அதை தாண்டி பெட்டரான பர்சன்ஸ் உங்க லைஃப்ல வந்திருக்காங்க. ஆமா, அந்த ஷோனால தானே வந்தாங்க. கண்டிப்பா. அண்ட் இன்னொன்னு, அவங்க எனக்கு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. கவுன்சிலிங் 2-3 தடவை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஒரு பிஸி பர்சன் தானே, அவங்களும் மீடியாவுக்கு போறாங்க, நிறைய செஷன், நிறையா. அவங்களும் ஒரு டாக்டர், சும்மா நம்ம ஒருத்தவங்களே மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால அவங்களும் எங்கேஜ்டா இருந்ததுனால அவங்களால என்ன இது பண்ண முடியல, அவ்வளவுதான். Milky Mist Cow Ghee. Taste the best. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Let's go holidays. Travel beyond boundaries.